ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ரொம்பவே அழகான ரோஜா பூ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கலர் பேப்பர்ஸ் வச்சு 3 விதமான ரோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பூ இந்த பிங்க் கலர் ரோஸ் தான். இதை ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 7x7 சென்டிமீட்டரில் 6 பீசஸ் ஆஃப் ஸ்கொயர் பேப்பரும் 8x8 சென்டிமீட்டரில் 4 பீசஸ் ஆஃப் ஸ்கொயர் பேப்பரும் தேவைப்படுது. இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 7x7 சென்டிமீட்டர் பேப்பரில் ஒரு பேப்பர் எடுத்து அதை எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நாலாக மடிச்சுக்கோங்க. அப்புறம் நான் ட்ரா பண்ணுற மாதிரி அதே மாதிரி அந்த பேப்பரில் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எல்லா பேப்பரையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பென்சில் வச்சு அந்த பேப்பரில் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பேப்பரில் இதே மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அதிலிருந்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா சைடுமே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பூவோட பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த இன்னொரு பீஸை அது மேலே பேஸ்ட் பண்ணிடலாம். முன்னாடி எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி மேலே மேலே ஒட்டிட்டு வரலாம். தேர்ட் பீஸையும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். அடுத்து 7x7 சென்டிமீட்டரில் மிச்சம் இருக்கிற 3 பேப்பரை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி பேக் சைடில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிக் இல்லைனா ரீஃபில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே அதே மாதிரி ரோல் பண்ணி லைன் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த பேப்பரோட பேக் சைடில் இந்த மாதிரி க்ளூ போட்டு இப்போ ரெடி பண்ண பேப்பர்ஸை ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. கம் வந்து இதுக்கு கீழே போடுங்க. பெட்டல் விரிஞ்ச மாதிரி இருக்கணும், அதுக்காக தான்.
எல்லா சைடுமே அதே மாதிரி ஒட்டிக்கலாம். திரும்ப பேக் சைட் க்ளூ போட்டுட்டு அடுத்த பேப்பரையும் அதே மாதிரி ஒட்டிக்கலாம். எல்லா பெட்டல்ஸுமே ஒரே சைட் போகிற மாதிரி ஒட்டாமல் பக்கத்தில் பக்கத்தில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடுமே ஒட்டிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற இன்னொரு பேப்பரையும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 8 into 8 சென்டிமீட்டர் பேப்பர்ஸையும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளூ போட்டு கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி, பூ கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி ஒட்டிக்கலாம். மூணு பேப்பரையும் இதே மாதிரி ஒட்டிடுங்க. 4வது பேப்பர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் ஃபில் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு ஒட்டிக்கலாம். எங்கே எம்டியாக தெரியுதோ அங்கே வச்சு ஒட்டிடுங்க. அவ்வளோதான். நம்மளோட ரோஸ் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுற ரோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 10 சென்டிமீட்டர் டயாவில் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு பூவை கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வச்சு கீழே க்ளூ போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான அழகான ரோஸ் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அழகான எல்லோ கலர் ரோஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு 10 into 10 சென்டிமீட்டர் சைஸில் பேப்பர் எடுத்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு பெட்டல் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி 4 பூ ரெடி பண்ணிக்கலாம். இதில் 1 எடுத்து ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிக்கலாம்.
இன்னொன்றுல 2 பெட்டல் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்ததில் 3 பெட்டல் கட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன்ல 4 பெட்டல் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது பெரிய பெட்டல் எடுத்து க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இருக்கிற எல்லா பெட்டலையுமே அதே மாதிரி ஒட்டிக்கலாம். லாஸ்ட் 2 பெட்டல் மட்டும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது பெட்டல்ஸோட எட்ஜை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா பூக்குமே அதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் இருக்கிற பூவை எடுத்து க்ளூ போட்டுட்டு அதில் அடுத்த சைஸ் உள்ள பூவை எடுத்து ஒட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஒட்டிக்கலாம். லாஸ்ட் 2 மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால நான் கீழே கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதையும் ஒட்டிடலாம். அவ்வளோதான், 3 பூவுமே ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.